பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க தமிழகம் முழுவதும் 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசியபோது முதலமைச்சர் புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதன்படி பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களை விசாரிக்க சென்னை, மதுரை, நெல்லை, கோவை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். இதற்காக மாவட்டம் தோறும் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் 3750 கோடி ரூபாய் செலவில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய முதலமைச்சர், வரும் ஆண்டில் புதிதாக 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும். ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு 2,67,637 மனைகள் வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் 1,00,000 வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும்.